தமிழ். தமிழ். சிபி, உள்ளவா. உட்கார. என்ன தமிழ் பேச மாட்டேங்கிறாளா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டைகள் இருக்கலாம். என்ன சண்டைன்னு கேட்டு தீர்வு சொல்றது நாகரிகம் இல்ல. ஏன்னா சில விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லலாம், ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாது. அது உங்க பர்சனல். அதுக்குள்ள நான் வர விரும்பல. ஆனா ஒண்ணு சொல்ற சிபி, தாலி கட்டிட்டா மட்டும் ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் புருஷன் ஆயிட முடியாது. அவளோட சரி தப்புலையும் நல்லது கெட்டதுலையும் கூட நிக்கிறவன் தான் நல்ல புருஷன். நீ தமிழை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு நிம்மதியா இருந்த. ஆனா நீ தமிழை மேலும் மேலும் ஏதாவது பண்ணி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. இல்ல ஜானு, தமிழ் பண்ற நிறைய விஷயங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல ஜானு. என்ன பண்ணா? சொல்ல முடியல, அப்படிதானே? சிபி, என்னைக்கு இந்த வீட்டுக்கு தமிழ் வேலைக்கு வந்தாலும் அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ் தன்னை பத்தி யோசிக்கிறத விட இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது அதிகம். தமிழ் தப்பாவே ஒரு முடிவெடுத்தாலும் அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய நீ தமிழ் மேல வை. சிபி, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னால என்னைக்கு ஒரு பொண்ணு கண்ணீர் சிந்துறாளோ அன்னைக்கு நீ ஆம்பளையா தோத்துட்டேன்னு அர்த்தம். இது உனக்கு மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொருந்தும். அத மறந்துடாத. இந்த வீட்ல நான் உன்னோட அம்மான்னு எத்தனை உறவு இருந்தாலும் தமிழுக்கு நிரந்தரமான ஒரே உறவு அது நீதான். நீ மட்டும்தான். எங்களால தமிழுக்கு கஷ்டம் வரலாம், தமிழ் கண்ணீர் சிந்தலாம். ஆனா கட்டின புருஷனால கண்ணீர் சிந்தக்கூடாது. ஒரு ஆம்பளை நல்லா இருக்கணும்னு முழு நேரமும் யோசிக்கிறது அவனோட பொண்டாட்டி தான். அவளை காயப்படுத்திட்டு அந்த ஆம்பளையால வெளியே போய் எதையுமே சாதிக்க முடியாது. பாத்துக்கோ.